இவங்க தான் அரசாங்கம் நடத்துகிறாங்க. அம்மா கஷ்டப்பட்டு காவிரி நீருக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி விவசாயிக்கு நல்லதை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க இப்போ இல்லைன்னாலும் அம்மா செஞ்சதை நம்ம பேச வேண்டியதாக இருக்குல்ல, பேசி சொல்கிறோம்ல. அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணி விடணும்னு இருக்கு பயிர் பண்ணுறதுக்கு. அந்த கர்நாடக அரசு விட மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டு தான் நமக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் தான் ஆட்சி நடத்துறீங்க, நான் நடத்துனேன்னா அடுத்த நிமிஷம் அங்கே போய் நிற்பேன் சுப்ரீம் கோர்ட்டில். போய் எங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, ஏன் இவங்க கொடுக்கல, எனக்கு இன்னைக்கு கொடுத்தாகணும், திறந்து விட்டு ஆகணும் அப்படின்னு நாங்கள் போய் கேட்போம். அரசாங்கமே நம்ம பண்ணலாமே. அதை விட்டுட்டு அரசாங்கம் நடத்துறது திமுக. திமுக என்ன பண்ணுது? எல்லா இது கூட்டணி கட்சி, எதிர்கட்சி எல்லாரும் வாங்க, எல்லாரும் உட்காந்து பேசுவோங்கிறாங்க. உங்களை உட்காந்து பேசுறாப்புல அம்மா வச்சுட்டே போலையே. அதுக்கு தான் ஒரு நல்ல தீர்வு கண்டுட்டு தானே போயிருக்காங்க. இனிமே நம்ம பேச வேண்டியது மேல சுப்ரீம் கோர்ட்ல தான், உச்ச நீதிமன்றத்துல தான் நமக்கு கிடைக்கும் இனிமே. அந்த மாதிரி அம்மா செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? அரசாங்கத்தை நடத்துற நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு லாயரை வக்கீலை ஃபிக்ஸ் பண்ணி, இங்கேருந்து நம்ம அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க, இங்க தலைமை வழக்கறிஞர் இருக்காரு, உடனே போங்க போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்ல. அதை சொல்லாம நீங்க கூட்டணி கட்சி தலைவர்லாம் கூப்பிடுறீங்க. நீங்க என்னது? இப்போ நீங்க கட்சி சார்பா உனக்கு இத்தனை சீட்டு எனக்கு இத்தனை சீட்டுன்னு பிரிச்சுக்கிட்டு தேர்தலுக்கா போறீங்க? அது இல்லையே. நீங்க அரசாங்கம் நடத்துறீங்க, உங்களுக்கு ரைட் இருக்கே கேட்கறதுக்கு. அதனால நீங்க நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே போகணும். அதுக்கு நான் ஒரு அறிக்கை விட வேண்டியதா இருக்கு. நீ ஏன் கையால் ஆகிறத தானே நீ எல்லா கட்சிக்காரவங்களையும் கூப்பிட்டு பேசுறதுனால என்ன ஆக போகுது? உங்களுக்கே உரிமை இருக்கு, நீங்க தான் அரசாங்கத்தை நடத்துறீங்க. நீங்க நேரா போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னுங்க, நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு போல. சும்மா இது எல்லாமே என்னன்னா வெளியில அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு ஒரு டிவியில ஒரு நியூஸ், அது ஒண்ணுதான் பாக்குறாங்க அவங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட திட்டங்கள் எதுவுமே சரியா செய்யல. ஆனா பாத்தீங்கன்னா விளம்பரம்னு பாத்தீங்கன்னா அது தொலைக்காட்சியா இருக்கட்டும், பத்திரிகையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் விளம்பரத்தை கொடுத்து போடுறாங்க. 100 ரூபாய் செலவு பண்ணி கொடுக்க போறாங்கன்னா 1000 ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்ணுது இந்த அரசாங்கம். இதெல்லாம் தேவையா? மக்கள் வரி பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க இஷ்டத்துக்கு நீங்க செஞ்சீங்கன்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? நான் அம்மாவோடயே இருந்தேனா, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க என்கிட்ட நீங்க மற்றவங்ககிட்ட ஏமாத்திட்டு போயிடலாம், என்கிட்ட ஏமாத்திட்டு போக முடியவே முடியாது. நான் கேட்கறது எல்லாமே நான் திமுக நமக்கு எதிர்கட்சி அப்படிங்கிறதுக்காக நான் சண்டை போடுறது எங்கன்னா தேர்தல் சமயத்துல. இப்ப நான் பேசுறது தேர்தல் சமயம் இல்லை. நீங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன், அதுபடி நீங்க நடந்துக்கணும். அதை இவங்க செய்யல. இதுதான் உண்மையா இங்க தமிழ்நாடு அரசாங்கம் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, நடத்திக்கிட்டு இருக்கு.